पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் 3வது கண்டத்துக்கான சம்பந்த பாஷ்யம் போயிட்டு இருக்கு. உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 507வது பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும். நேற்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சித்தப்படுத்தியாச்சு. ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள அந்தராத்மாவா எல்லா எண்ணங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். நம்ம பேசுகிற கேட்குற எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், சாட்சியாக இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் அபரோக்ஷாத் எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம ச ஆத்மா சர்வாந்தரக அப்படின்னு லாஸ்ட்டில் வந்து முடிச்சிருக்கு. இந்த பிரம்மன்றது எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு க்ஷணமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அனுபவமாக பண்ணுறேன். நான் தெரியாதது யாருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். அந்த எல்லாத்துக்கும் அனுபவபூர்வமாக தெரிஞ்சிருக்கிற அந்த நானாதான் அந்த பரமாத்மா ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கார். நித்திய அனுபூத்தியாக இருக்கார். அனுபூதி சுரூபம் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் அவர்தான் பரமாத்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ச ஏவச்ச அத்திர ஆத்மா 507வது பேஜில் ஆரம்பிக்குது இன்னைக்கு பாட்டம். ச ஏவச்ச அத்திர ஆத்மா ஜந்தூனாம் ந அன்யோ அதோ அஸ்தி திரஷ்டா ஸ்ரோதா மந்தா விஜ்ஞாதா நான்யதோ அஸ்தி விஜ்ஞாத்ரு இத்தியாதி ஆத்மாந்தர பிரதிஷேத ஸ்ருதேகே. இந்த ஆத்மா எப்படி, இந்த ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா ச ஏவச்ச அந்த ஈஸ்வரனே, ச ஏவனா அந்த ஈஸ்வரனே இந்த எல்லா சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஜந்துக்களுக்கும், இந்த லோகத்தில் வந்து எறும்புலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகள் ஜந்துக்கள் இருக்கும், அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ந அன்யு அவர் வேறில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கார். சர்வ ஜந்தூனாம் அத்தர ஆத்மா சஞ்சந்தூனாம் எல்லா ஜந்துக்களுக்கும் அந்தராத்மாவா அவர் தான் இருக்கார். ந அன்யோ அதக அவருக்கு அந்நியமா வந்து ஜீவர்கள் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை.
அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லவே இல்லை. அதான் சொல்றது, அதோ அந்யோ அஸ்தி திரஷ்டா. அவருக்கு அந்நியமா பார்க்கிறவன் யாரும் இல்லை. அவருக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா மந்தா, எவனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோதா இல்லை, பார்க்கிறவன் இல்லை, கேட்கிறவன் இல்லை, மந்தா நினைக்கிறவன் இல்லை, அறிகிறவன் இல்லை. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஸ்ரோத்திரசி ஸ்ரோத்திரம், மனசோ மனோயத்து, வாச்சோக வாச்சம் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த கண்ணிலேயே இருந்து அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. எப்படி பார்க்கிறாரு, நான் அப்படின்ற ரூபத்துல இருந்து அவர் தான் பார்க்கிறார். நான்ற ரூபத்துல இருந்து அவர் தான் காதுல இருந்து கேட்கிறார், அவர் தான் மனசுல இருந்து நினைக்கிறார். அவருக்கு அந்நியமா வேற ஒரு திரஷ்டா, ஸ்ரோதா, மந்தா, விஜ்ஞாத்தான்னு வேற யாருமே இல்லை அப்படின்னு மந்திரமே சொல்லுது. நாண்யத்தோ அஸ்தி விஜ்ஞாத்து, இவருக்கு அந்நியமா அறிபவன் என்று ஒருவன் இல்லவே இல்லை அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுது. இத்தியாதி ஆத்மாந்தர பிரதிஷேத சுருத்தேகே. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க மந்திரத்துல சொல்லுது, ஆத்மாவுக்கு வேறாக ஒருத்தன் இருக்கான், ஈஸ்வரன் இருக்கான்றத ஸ்ருதிகள் வந்து பாத்தீங்கன்னா மறுக்கின்றன. அப்போ ரெண்டே ரெண்டு தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன் சுத்த நான். இதே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாதியோட அபிமானத்தை வச்ச நான் ஜீவன். ஒவ்வொரு தேகத்திலையும் ஒரு அபிமானம் இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இந்த கண்ணாடியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பிரகாசம் இருக்கு. என்ன பிரகாசம், இந்த மொத்தமா இந்த ரூம் ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் பிரம்ம தத்துவம்னு பேரு, சுத்த பிரம்மம்னு. அதே பிரம்ம தத்துவம் இந்த கண்ணாடியில தெரியும் போது இந்த பிரகாசம், வெளியில இருக்க பிரகாசம் உள்ள இதுலயும் இருக்கா. இந்த கண்ணாடி எங்க இருக்கு, இந்த ரூம்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த ரூம்குள்ளார இருக்கிற பிரகாசம், இங்க இருக்க பிரகாசம், ஆமா சுவாமி இந்த ஃப்ரேம்ல எல்லாம் இருக்கு. அப்ப இங்கெல்லாம் இருக்கிற பிரகாசம் இங்கேயும் இருக்குமா, ஆமா சுவாமி இந்த பிரதிபிம்பிக்கிற இந்த கண்ணாடியிலையும் இருக்கு சுவாமி. அப்போ இங்க இருக்கிற பிரகாசம், இங்க இருக்கிற பிரகாசம், இது ஃபுல்லா இருக்கிற பிரகாசம் இருக்கிற அது இம்மூவபிள். அப்போ வெளியில இருக்கும்போது அதுக்கு பிரம்மம்னு சொல்றோம். இந்த கண்ணாடிக்குள்ளார அந்த பிரகாசம் வர மாதிரி இந்த ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் என்ன பண்ணுது, நம்மளோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது, பிரதிபிம்பத்தை உண்டாக்குது. அந்த ஹிருதயத்துல இம்மூவபிளா இருக்கிற பிரகாசம் எது அப்படின்னா அதுதான் நான், சுத்த நான் அப்படின்னு பேர். அதான் அந்தர்யாமின்னு நம்ம சொல்றோம், ஆத்மான்னு சொல்றோம். ஆத்மாவும் அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. வெளியில இருக்கிற பிரகாசம் பிரம்மம், அதே பிரகாசம் இந்த தேகத்துக்குள்ளார சொல்லும் போது அதுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆத்மா நம்ம ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோமே அப்படின்னா இந்த இதுல அபிமானத்தை வச்சா ஜீவன், அபிமானம் இல்லாம ஒரு பிரகாசம் வெளியில உள்ள எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு, அது ஈஸ்வரன். அபிமானம் இல்லாம உள்ள இருக்கிறது, அபிமானத்தோட நம்ம இருக்கோமே, நான் புத்தி நான் மனசு அப்படின்னு, அதுதான் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அதுதான் ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வேற வேறையா இருக்கா, ரிஃப்ளெக்ஷனுக்கும் பிம்பத்துக்கும் பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிம்பத்துக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கும் எந்த பேதமும் இல்லைங்க. ஒரிஜினல் எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. மீடியத்துல ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் உண்டாகுது. ஆனா எல்லா தேகத்துக்குள்ளாரையும் இருக்கிற அந்த பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இல்லாம இருக்கு, யாருக்கும் அபிமானம் இல்லவே இல்லாது. அப்ப சுத்த ஆத்மான்றது பிரம்மம், ஈஸ்வரன். அப்ப பிரம்மத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமே இல்லை. அதே நேரத்துல ஜீவன் யாரு அப்படின்னா அபிமானத்தை உடையவன் ஜீவனா இருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்துல ஏதாவது பேதம் இருக்கா அப்படின்னா ரூம்ல என்ன பிரகாசம் இருக்கோ அதுதான் அந்த கண்ணாடிக்குள்ளாரையும் பிரகாசிக்குது. அதுல இருக்கிற பிரகாசம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணுது, இங்க வெளியில தெரியுது. வெளியில செவத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது, மூவபிளா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரே பிரகாசம் தான் சுவாமி. வெளியில இருக்கிற பிரகாசம் தான் இந்த கண்ணாடிக்குள்ளார இருக்கு, கண்ணாடியில இருக்கிற பிரகாசம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போறது வரதா தெரியுது. அப்ப பிரகாசத்துல பேதம் இருக்கானா, எந்த பேதமும் இல்லை. அதனாலதான் சொல்லுது ஆத்மாந்தர பிரதிஷேத சுருத்தேகே. ஆத்மா வேற, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, ஈஸ்வரன் வேற அப்படின்னு எங்கெல்லாம் பேதம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பேதத்தெல்லாம் ஸ்ருதி என்ன பண்ணுது அப்படின்னா நிஷேதம் பண்ணுது. ஸ்ருதியோட இதுல பேதமே இல்லை. அது மட்டும் இல்ல, தத்துவமசி மகா வாக்கியம் சொல்லுது சாந்தோக்கிய, நீ அதுவா இருக்க. எதுவா இருக்க, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியில ரெண்டு பிரகாசம் இருக்கா, கண்ணாடியில ரெண்டு இருக்கு. ஒன்னு இம்மூவபிள், இன்னொன்று வந்து அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மூவபிள். ஒன்னு பிரதிபிம்பம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற பிரகாசம் இந்த கண்ணாடியிலயும் இருக்கு. இங்க இருக்கிற பிரகாசம் இங்கே தானே இருக்கு.
இங்க இருக்கிற பிரகாசம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த 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 இடத்துல என் கை மேல என்ன பிரகாசம் இருக்கோ, என்னோட தேகத்துல இருக்கிற பிரகாசம் எப்படி இம்மூவபிளா இருக்கோ, இதே பிரகாசம் தான் இந்த கண்ணாடியிலயும் இருக்கு. இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு, அது இம்மூவபிள். அதே மாதிரி வந்து சர்வ வியாபகமா இந்த மொத்த லோகத்தையும் வியாபிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம், பிரகாசம், கான்சியஸ்னஸ். அது ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு. அந்த தேகத்துல இருக்கும்போது அது இம்மூவபிளா தான் இருக்கு. அப்போ அந்த தேகத்துல இருக்கும்போது இம்மூவபிளா இருக்கிற அந்த பிரகாசத்துக்கு என்ன பேருன்னா அந்தர்யாமி, ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து அந்த கண்ணாடியில இருந்து மெதுவா இப்படி வெளியில வருது, பிரகாசிக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா வால்ல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தை இது பண்றேன். இந்த வால்ல வந்து தெரிகிற அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரகாசம் கண்ணாடியை ஆட்ட ஆட்ட அது என்ன ஆகுது, இங்க அங்க போயிட்டு வந்துட்டு. இதே மாதிரி நம்மளுடைய தேகாதிகள்ல வந்து படக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் அது என்ன ஆகுதுன்னு கேட்டா, தேகம் அசையும் போது அந்த கான்சியஸ்னஸும் அசைகிற மாதிரி தெரியும். அதோட பிடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல ஒண்ணு சொன்ன தெரியுங்களா, விருத்தி சாரூபியம் இத்தரத்திர 3வது 4வது சூத்திரம் சொல்லியிருக்கோம். ஜீவன் முக்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொரூபத்துல நிலை பெறுகின்றான், ததா திருஷ்டி சுரூபி அவஸ்தானம். அதே நேரத்துல மற்றவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா விருத்தி சாரூபியம் இத்தரத்திர, மற்ற ஜனங்கள் விஷயத்துல என்ன அப்படின்னா விருத்தி எப்படி இருக்கோ அதே மாதிரி இவனும் ஆகின்றான். கோப விருத்தியானா கோபி ஆகிறான், சந்தோஷ விருத்தியானா சந்தோஷ விருத்தி ஆகிறான், கர்த்தா விருத்தி ஆச்சுன்னா கர்த்தாவாகிறான், சஞ்சலமா இருந்துச்சுன்னா இவனும் சஞ்சலமாகறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இவன் அதோட சம்பந்தமே இல்லாதவன், உபாதியோட சம்பந்தம் இல்லாதவன். அதனாலதான் சொல்லுது அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸை பார்த்து மந்திரம் சொல்லுது, தத்துவமசி, நீ அதுவா இருக்க. ஒரே பிரகாசம் தான், ஆனா 3 விதமா அது தெரியுது. ஆனா தெரிஞ்சா வந்து வேற வேற ஆயிடுமா, வேற வேற இருக்கிறது ஒரே பிரகாசம் தான். அதனாலதான் சொல்லுது தத்துவமசி, நீ அதுவா அந்த பிரம்ம தத்துவமா நீ இருக்க அப்படின்னு. இதீச்ச ஆத்ம தத்துவ உபதேசாத், இந்த விதமா தான் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ண, நீ அதுவா இருக்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். நகி மிருத்து பிண்ட காஞ்சன ஆத்மகத்வேன உபதிஷ்யதே. அது மட்டும் இல்ல, மண்ணை வந்து பாத்தீங்கன்னா தங்கம்னு இங்க உபதேசம் பண்ணல. நல்லா தெரிஞ்சுங்க, மண்ணு வந்து பாத்தீங்கன்னா மண்ணை போயிட்டு நீ தங்கமா இருக்க அப்படின்னு சொன்னா ஒத்து வருமா? ஒத்து வராது. அப்ப எங்க சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீ பிரம்மமா இருக்குன்னு சொல்லல, நீ ஈஸ்வரனா இருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை பார்த்து சொல்லவே இல்லை. தேகத்துல இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை பார்த்துதான் சொல்லுது, என்னது நீ அந்த பிரம்ம தத்துவமா இருக்க அப்படின்னு. நிறைய இடத்துல தவறு நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அகங்காரி ஆயிடுவாங்க. நிறைய வேதாந்தம் படிக்கிற இடத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் ரொம்ப தடிச்சு போயிடும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க நினைச்சுக்கிறாங்க ஜீவன் பிரம்மன்னா நான் தான் பிரம்மம் அப்படின்னு. சரீரம், பாடி, இதெல்லாம் மனசு, புத்தி இதெல்லாம் சேர்த்து பிரம்மம் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இல்லை. இந்த யோகம் எங்க தெரியுங்களா வருது? யோகம் வந்து பாத்தீங்கன்னா யோகம் வியோகமேவ யோகம்னு சொல்லுவார் ஆச்சாரியார் சொல்லுவார். இந்த நேத்தி 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 எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கே ஒரு ஆத்ம தத்துவம், சுத்தம், சுத்த நான். அந்த சுத்த நானதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, நீ அதுவா இருக்கன்னு சொல்லுது சாஸ்திரம். நம்ம இந்த தேகாதிகள்லாம் சேர்த்து வச்சிருக்கமே நான், இந்த நானை பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பற்றுதலோட இருக்கிற நானை பார்த்து வேதாந்தம் நீ அதுவா இருக்கன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஜீவ சுத்தி பண்ணணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது தத்துவ போதத்துல ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் யாரு அப்படின்னு விசாரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் யாருன்னு விசாரம் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடிய உபாதிகளை வந்து பாத்தீங்கன்னா நீக்கிறதுக்கு பிறகு இந்த நான் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கும், சுத்த நான். அதே மாதிரி ஈஸ்வரன் இருக்கக்கூடிய உபாதிகள் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு அவரும் சுத்தமா இருப்பார், நானா இருப்பார். அந்த நானும் ஈஸ்வரன்ட்ட இருக்கிற நானும் ஒண்ணு. இந்த ரெண்டும் வந்து பிரகாசம் அப்படின்னு சொல்றதுதான். இந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தெரியுது இப்போ அப்படின்னா, வால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியில பட்டு இந்த வால்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இந்த வால்ல இருக்க ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற இந்த கண்ணாடி அசைகிற அந்த பிரகாசம் இருக்குல்ல, அந்த பிரகாசத்தை ஃபர்ஸ்ட் சோதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில இம்மோபிளா இருக்கிற பிரகாசத்தை வந்து சோதிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தை ரெண்டுமே பிரகாசம்னு பண்ணதுக்கு பிறகுதான் இந்த ரெண்டும் வெளியில இருக்கிற பிரகாசமா பிரம்ம தத்துவமா தான் இருக்கு. பிரம்மமா தான் ஈஸ்வரனும் இருக்கார், ஜீவனும் பிரம்மமா தான் இருக்கு. இந்த கண்ணாடியில தெரியறதும் பிரகாசம் தான், இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதும் பிரகாசம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியம் சொல்லுது.
இந்த தேகாதிகளோட சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆத்மாவை அகம் பிரம்மாஸ்மிய தத்துவமசி அப்படின்னு எடுக்கிறது சாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஆயிடுச்சா? இது வந்து பாத்தீங்கன்னா விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லட்சணாவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த லட்சணாவிருத்தி மூலமா நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு இருக்கிறது தான். இதை தான் நம்ம யோகத்துல பண்றோம். யோகம் என்ன பண்ணுது? நம்மள்கிட்ட சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணுது. நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு வெறும் கான்சியஸ்னஸா இருந்தாதான் அது பிரம்மம். அதான் நான் சொல்லியிருக்கேன், நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு லாஸ்ட்ல வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு சுத்த ஆத்மா கிடைக்கும். அங்க வந்து பிரம்மபாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அதுவா இருக்கேன் அப்படின்னு. அப்ப பிரம்மபாவம் எங்க பண்ண முடியும்? இப்ப பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோ புத்தி அகங்கார சித்தாடி நாகம் 1000 முறை போட்டாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீங்க சுகமா கேட்டுக்கலாம். சர்வம் பிரம்மமயத்தை வந்து பாத்தீங்கன்னா 1000 முறை கேட்டாலும் 1,00,000 முறை கேட்டாலும் ஒன்னும் ஆகாது. எந்த ரியாக்ஷனும் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்த்தி பண்ண வேண்டிய விஷயத்தை நேர்த்தி பண்ணாம தேகாதிகளோட இருக்கும். அப்ப தேகாதிகளோட இருந்துகிட்டு வந்து சதாசிவ பிரம்மேந்திரோட எந்த கீர்த்தி படிச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் ஆகாது சார். அப்ப எப்ப பாவம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, நிர்வாண சட்கம் படிக்க வேண்டிய இடம். நாங்க நிர்வாண சட்கத்தை படிக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், பிரமேய கிரந்தங்கள்னு பேர். அது பேர் என்ன பேரு? பிரமேய கிரந்தங்கள்னு பேர். பிரமேய கிரந்தம் எப்ப படிக்கணும் அப்படின்னா, பிரமேய கிரந்தத்துல சாதனைகளே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்க. பிரமேய கிரந்தம் பிரமாண கிரந்தம்னு 2ஆ பிரிச்சுக்குங்க. பிரமாண கிரந்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியம் பண்றதெல்லாம் பிரமாண கிரந்தம். இப்ப பகவத்கீதா இருக்கு பாத்தீங்களா? இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். கர்மயோகத்தை இனிமே விதிக்க போறார் சரியா? அப்ப கர்மயோகத்தை பண்ணு, அப்புறம் பக்தி யோகத்தை பண்ணு, தபசு பண்ணு, உபாசனை பண்ணு, இது மாதிரி கட்டளைகள் எல்லாத்தையும் எடுத்துங்க. இது மாதிரி எங்கேயாவது டோன்ட் டு டூஸ் எங்கேயாவது எந்த கிரந்தங்கள்லயாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த டோன்ட் டூஸ் இருக்குனாவே அதுக்கு பேர் என்ன பேரு? பிரமாண கிரந்தங்கள்னு பேரு. இந்த அஷ்டாவக்ர கீதையில நிறைய பேர் என்ன பண்றாங்க, திருவண்ணாமலையில இருக்கிறவங்க அஷ்டாவக்ர கீதை எடுத்துப்பாங்க. எப்படி தெரியுங்களா எடுப்பாங்க? அஷ்டாவக்ர கீதையில 500 ஸ்லோகம் இருக்கு. 512 எவ்வளவு ஸ்லோகம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமணாசிரமத்தில் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த வெறும் ஆத்மாவை பத்தி பேசுற ஒரு பார்ட் ஒன்று இருக்கு, அதை மட்டும் உருவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அஷ்டாவக்ர கீதை சூப்பரா இருக்கு அப்படின்னா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிபு கீதான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரிபு கீதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம பிரகரணம்னு ஒரு தனியா ஆத்மாவை பத்தி பேசுறது மட்டும் இருக்கு. இப்ப நம்ம கீதால பார்த்தோம்ல, 11 கூட வந்து மாத்ராஷ் பர்ஷாஸ்துக்கு வந்து தேயன் ஒரு சுகத்தை சகிச்சு கொண்டிருக்கல, அதெல்லாம் எடுத்துருவாங்க. வெறும் ஆத்மாவை பத்தி பேசுற ஸ்லோகங்கள் என்ன இருக்கோ அந்த 15 இருக்க 15 to 30 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் ஆத்ம ஞானம்னு சொன்னோம்னு வச்சுங்க. பகவத்கீதையில மீதி இருக்கிற 70 ஸ்லோகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் 700 ஸ்லோகத்துல வந்து ஒரு 10-20 ஸ்லோகத்தை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் டோன்ட் டு டூஸ் தான் சொல்லுது. இது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் பிரவச்சனம் பண்ணுவாங்க, அதை மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சௌக்கியமா ஃபீல் ஆகும். நல்லா இருக்கே கேட்கறதுக்கு. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை உருட்டிட்டு இருக்கோம், நிறைய மனனம் பண்றோம், எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆத்மாவை பத்தி கேட்டா போதுமே அப்படின்னு. நிறைய ரீச் ஆகணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரமேய கிரந்தங்களை மட்டும், பிரமேயம்னு என்னது? தத்துவத்தை மட்டும் பேசுறது. தத்துவத்தில் இருந்துகிட்டே அது மாதிரி நான் அந்த ஆத்மாவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்து பேசணும் அப்படின்னா சுகமா இருக்கும். சுவாமி ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே ஸ்திதியில இருந்து பேசுறாரு அப்படின்னு. ஆனா உங்களுக்கு உபயோகமே இருக்காது. நான் ஸ்திதியில இருந்து பேசினா உங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க? இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப நீங்க பாவிக்க முடியும் அப்படின்னா, அந்த லட்சணம் ஒன்னா இருந்தாதான் பாவிக்க முடியும். பாவனை சித்தி ஆகணும் அப்படின்னா எப்போ நடக்கும்? ஒரு கதை வந்து சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிரந்தங்கள்ல அதே மாதிரி ஆச்சாரியரே அந்த கதையை சொல்றாரு. ஒருத்தர் சாந்தோக்கியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கிய பாஷ்யத்துல, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சாந்தோக்கிய பாஷ்யத்துல சொல்றாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ராஜா, அந்த ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள்லாம் ஃபைட் பண்ணி அவனை ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சோன்னு அந்த ராஜாவை கொல்ல போகும்போது மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா, இந்த பழைய ஓல்டு ஸ்டோரிஸ் தான். மந்திரி என்ன பண்றாரு, அந்த இளவரசன் குழந்தையா இருக்கான், அந்த குழந்தைய என்ன பண்றாரு, ஒரு பெட்டியில போட்டு கொண்டு போய் ஒரு வேலைக்காரிகிட்ட கொடுத்து, இதை எப்படியாவது காட்டுல கொண்டு போய் யார்ட்டையாவது கொடுத்துரு, தப்பிச்சு பொழைக்கட்டும் அப்படின்னு கொடுத்தாரு. இந்த ராஜகுமாரன் என்ன பண்றான், காட்டுல போய் ஒரு வேடன்ட்ட போய் மாட்டிக்கிறான்.
வேடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வளர்த்து வேடனாவே வளர்த்துக்கிட்டு வரான். ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சு, பெரிய யங் ஆயிடுறான். அவன் யங் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்க்கறதுக்காக ரிட்டர்ன் வரார். வந்து வந்து அந்த பையனை பார்த்து சொல்றார், நீ வந்து பார்த்தீங்கன்னா வேடன் இல்லப்பா, நீ வந்து யாரு, ராஜா, நீ தான் ராஜா, இந்த ராஜ்யத்துக்கு நீ தான் வரணும், இப்ப ராஜாவா ஆகணும் அப்படின்னு. இவன் பார்க்கறான், நானா ராஜாவா, என்ன கதை சொல்றீங்க, நானா ராஜாலாம் இல்லை, நான் மனுஷன், நான் வந்து ஹண்டர் தான், நான் வேடன் தான், நான் என்னோட அப்பா இவங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்னு வேடுவ குலத்தையே காட்டுறான். என்னோட குலம் இதுதான், என்னோட தேசம் இந்த காடு தான் அப்படின்னு. இல்லப்பா நீதான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு மந்திரி, அந்த ராஜாவோட அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த அடையாளத்தை வந்து பாத்தீங்கன்னா உன்னோட ஷோல்டர்ல இந்த மச்சம் இருக்கு பாரு, இது அப்பா உங்க அப்பாட்ட இருந்த ராஜாட்ட இருந்த அடையாளம் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டுறாரு. காட்டுனதுக்கு பிறகு அந்த அடையாளங்களை எல்லாத்தையும் காட்டுறதுக்கு பிறகு அவனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஓஹோ நான் தான் ராஜாவா, அந்த ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளார அந்த வேடத்தன்மை இருக்கா, அவன் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வேடனா இருந்திருக்கான்ல. அப்ப அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராஜான்னு அவன் என்ன பண்ணணும், மோட்டிவேட், அவனே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி 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 ஒரு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பழைய வாசனை அப்படியே தான் இருக்கும் இந்த ஜீன்ல இருக்கிறது. அதை வந்து ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் அப்படின்றதுல அவன் மெதுவா அவனுக்கு ஒரு ராஜ பாவம் வந்ததுக்கு பிறகுதான் நடக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையாவது ஒரு ஹண்டர் போய் சொல்ல முடியுமா, யோசிச்சு பாருங்க. இந்த ராஜ அடையாளங்களே இல்லாத ஒரு வேற ஒரு ஹண்டர்கிட்ட போயிட்டு நீ ராஜா நீ ராஜா நீ ராஜானா அந்த க்ஷத்திரியத்தன்மை வரவே வராது அவனுக்கு. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னிக்குட்டிகிட்ட போயிட்டு நீ கண்ணுக்குட்டி நீ கண்ணுக்குட்டி நீ கண்ணுக்குட்டின்னு பண்ணிட்டு போய் சொன்னா அந்த பன்னிக்குட்டி கண்ணுக்குட்டியா மாறிடுமா? என்ன 1000 முறை சொன்னாலும் பன்னிக்குட்டி கண்டிப்பா கண்ணுக்குட்டியா மாறவே மாறாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தீகரணம் பண்ணதுக்கு பிறகு வெறும் சுத்த ஜீவன் அப்படின்னு பார்த்துருக்கு. அதனால்தான் வந்து கைவலி நவநீதத்துல சொல்லும் போதே ஜீவனை பார்த்து ஈது உபதேசித்தாரேன்னு இருக்கும். ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போதே கைவலி நவநீதத்துல ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன்னா யாருன்னா வெறும் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் ஜீவன். அந்த ஜீவனை பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற சுத்த ஜீவனை பார்த்து. நம்ம எல்லாம் யாரு இப்போ அபிமானத்தோடு இருக்கிற ஜீவர்கள், சுத்தீகரணம் பண்ணல. அப்ப சுத்தீகரணம் பண்ணாத ஒரு ஜீவன் நிறைய உபாதிகளோட தர்மங்கள் எல்லாம் தான் இடத்துல பாக்குறான். அவனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நீ பிரம்மமா இருக்கேன்னு சொல்லவே இல்லை. அதான் இங்க ஆச்சாரியா இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிருத்து பிண்ட காஞ்சனாத்மத்வேன நகி உபதிஷ்யத்தே. இந்த மிருத்பிண்டம் அப்படின்னா மண்ணாங்கட்டிட்ட போய் நீ தங்கமா இருக்க நீ தங்கமா இருக்கன்னு சொன்னா மண்ணாங்கட்டி தங்கம் ஆயிடுமா? யோசிச்சு பாருங்க. அது மாதிரி உபதேசம் பண்ணல. கான்சியஸ்னஸை பார்த்துதான் உபதேசம் பண்ணது ஒழிய தேகத்தை பார்த்து தேகாதிகளை பார்த்து நீ பிரம்மம்னு சொல்லவே இல்லை. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் அடுத்த இது வார்த்தை சொல்றேன். ஞான சக்தி கர்ம உபாசிய உபாசக சுத்த அசுத்த முக்த அமுக்த பேதாத் ஆத்மபேத ஏவ இது சேத் ந வேத திருஷ்டிக்கு அப்பவாதா. ரொம்ப அற்புதமா கேட்கிறான் கேள்வி. அப்ப ஈஸ்வரனும் நானும் ஒன்னா? ஆமா, ஈஸ்வரனும் நீயும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு குருநாதர் சொல்றாரு. உடனே சிஷ்யன் கேட்கிறான், ஞான சக்தி ஞானம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ஞானம், ஈஸ்வரன்ட்ட இருக்கிற ஞானம், என்கிட்ட இருக்கிற ஞானம். அதுக்கப்புறம் சக்தி, அவர்கிட்ட இருக்கிற சக்தி, என்கிட்ட இருக்கிற சக்தி. அவர் வந்து பாத்தீங்கன்னா சர்வஜரா இருக்கார், எல்லாத்தையும் அறிந்தவர் ஈஸ்வரன். ஆனா நான் எப்படி இருக்கேன், அல்பஜ்ஞன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாது சாமி. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் கரெக்டா சொன்னானா ஒன்னும் தெரியாது நமக்கு, இதான் உண்மை. ரொம்ப அல்பஜ்ஞன். அதுக்கப்புறம் சக்தியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மகாசக்திமான், சர்வசக்தின்னு சொல்லுவோம் அவரை, சர்வசக்திமான். ஆனா ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான், அல்பசக்திமான். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோவே தூக்க முடியல. 10 கிலோ தூக்கிட்டு மாடி ஏறி வரும்போதுதான் தெரியுது மூச்சு அடைக்குது, ஐயோ 10 கிலோவே தூக்க முடியலையா அப்படின்னு. நம்மளால என்ன சக்தி சாமர்த்தியம் இருக்கு. ஆனா ஈஸ்வரன் இருக்கிறது வந்து அளப்பரிய சக்தி. அது மட்டும் இல்ல, கர்ம, என்னோட கர்மம் என்னது, ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கே எனக்கு முடிய மாட்டேங்குது. வீடு கட்டினவங்களுக்கு தெரியும். ஒரு வீடு கட்டி ஒரு கல்யாணத்தை பண்ணா அப்ப ஆயாசம் வந்து இருக்கிறதெல்லாம். அப்ப எல்லாம் போயிடுச்சு நம்ம சாமர்த்தியம்லாம். ஆனா ஈஸ்வரனோட கர்மா என்னது, இந்த மொத்த ஜெகத்தைய சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி லயம் பண்ணக்கூடிய மகா பெரிய கர்மத்தெல்லாம் அவர் பண்ணக்கூடியவர். அப்ப கர்மத்துல பேதம் இருக்கு, சக்தியில பேதம் இருக்கு, ஞானத்துல பேதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம உபாசிய உபாசக, அவர் வந்து உபாசியன்னு என்ன அர்த்தம், உபாசனை பண்ணப்படுறவர். நான் உபாசகன், உபாசனை பண்றவன்.
அப்ப என்னோட இஷ்ட தேவதா அவர். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய உபாசிய தேவதா, நான் உபாசகன். பேதம் இருக்கா இல்லையா? ஆமா. எப்பவுமே கை கட்டி வாய் பொத்தி சுவாமி சுவாமி அப்படின்னு கோயிலுக்கு முன்னாடி சாமியை பார்த்து என்ன பண்றோம்? நமஸ்காரம் பண்றோம். குனிஞ்சி ஒரு சேவகன் எப்படி இருக்கானோ அது மாதிரி பவ்யமா இருக்கிறோம். பேதம் இருக்கா? பேதம் இருக்கு. நான் வேற, அவர் வேற. அதே மாதிரி சுத்த அசுத்த, அந்த பரமாத்மா எப்படி இருக்கார்? ரொம்ப பரிசுத்தமா இருக்கார். நித்திய சுத்த முக்த சுபாவமா இருக்கார். அவர் சதா காலம் நித்திய சுத்தரா இருக்கார். ஆனா நான் இப்பதான் ஸ்நானம் பண்ணேன், இப்பவே செட்டிங் ஆக ஆரம்பிச்சு. ஐயோ, இந்த பாடியோட ஸ்மெல்லையே தாங்க முடியல. ஐயோ, ஒரே பேட் ஸ்மெல். என்னதான் சோப் போட்டாலும் இந்த வெயில் காலத்துல 1/2 மணி நேரத்துக்குள்ளார ஸ்வெட்டிங் ஆச்சு அப்படின்னா எரிச்சலா இருக்கு. இந்த அழுக்கு நம்மளாலேயே சகிக்க முடியல. நம்மளோட மனம் மூத்தனம், இந்த வியர்வையோட ஸ்மெல்லு நமக்கே தெரியும். டாய்லெட்டா இருக்கும் நம்ம. இதே பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னா திவ்யமூர்த்தம். அவர்தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நித்திய சுத்தமா இருக்காரு. எந்த பொல்யூஷனும் இல்லவே இல்லை. அதே நேரத்துல அவர் எப்படி இருக்காரு? அவர் சதா முக்தகா. சதா முக்தகா அப்படின்னு அவருக்கு லட்சணம் சொல்லுது. எப்பவுமே முக்தர். அவர் ஞானியாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மா பண்ணி ஞானத்தை அடைஞ்சி ஞானியாகி இதாகிறான், முக்தன் ஆகிறான். ஆனா பரமாத்மா ஈஸ்வரன் எப்படி இருக்காரு? சதா முக்தக. அவர் பந்தத்துல வந்ததே இல்லை. ஆனா ஜீவன் எப்படி இருக்கான்? பந்தக அமுக்தக. அமுக்தகன்னு என்ன அர்த்தம்? சம்சாரியா இருக்கும், பந்தமா இருக்கும். இந்த 3 சரீரத்தை விட்டுட்டு எதாவது பண்ண முடியல. 3 விடுங்க, அந்த ஒரு சரீரத்தை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்றது ஐயோ கஷ்டமா இருக்கு சார். பரமாத்மா எப்படி மேனேஜ் பண்றாருன்னு தெரியல. எல்லா தேகத்திலயும் அவர் இருக்காராம். இப்போ இருக்கிற எறும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லா தேகத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்றாருன்னு தெரியல. என்னால இந்த தேகத்தையே மெயின்டைன் பண்ண முடியல. இதை குளிச்சு பரிபாலனம் பண்ணி இந்த தேகம் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து இப்போ நேரத்துல வெயில் அதிகமா இருக்குன்னு காஃபி குடிக்கல. இனிமே காஃபி குடிக்கக்கூடாது கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா வெயில். அப்ப நல்லா சுகமா இருந்த காஃபி இப்போ வந்து துக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குது, சூடு. சரி, இப்ப காஃபி குடிக்கல அப்படின்னா என்ன ஆகுது? கிளாஸ்க்கு வந்து உட்காந்து ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு ஆப்சன்ட் இருக்கு, அந்த இடத்துல ஆப்சென்ட் ஆயிருக்கு அந்த ஸ்பேஸ். அடப்பா, இந்த சரீரத்தை வந்து கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. இப்போ உள்ள இருக்கிற பரமாத்மா இத்தனை தேகத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்ன யோசிச்சு பாருங்க. என்ன மனுஷன் தாலு பந்தமே இல்லாம இருக்காரு. ஐயோ, ஒரு தேகத்துல இருந்துட்டு நானே பந்தப்பட்டிருக்கேன். எல்லா தேகத்திலும் இருக்கிற அந்த பரமாத்மா பந்தப்படாம எப்படி இருக்காரு? ஆச்சரியமா இருக்கு. அவர் முக்தனா இருக்காரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரத்துக்குள்ளார பந்தனா இருக்கேன். இந்த விதமா பேதங்கள் இருக்கு. ஞானத்துல பேதம், சக்தியில பேதம், கர்மத்துல பேதம், உபாசக பேதம், சுத்தம் அசுத்தம்ன்ற பேதம், முக்தன் அமுக்தன் அப்படின்றதுல பேதம், எல்லாத்துலயும் பேதம் தான் இருக்கு. இங்க போய் நீங்க சொல்றீங்க நீயும் ஈஸ்வரனும் ஒண்ணு. இல்லையா? அது அநியாயமா இருக்கு. இது மாதிரிலாமையா சொல்லுவீங்க? அத்வைதவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா பாக்கண்டிகள்னு சொல்லுவாங்க. துவைத்திகள் வந்து பாத்தீங்கன்னா அத்வைதிகளை பார்த்து சொல்ற வார்த்தை என்னது? வேஷதாரிகள். பொய் சொல்றாங்க எல்லாம் பாக்கண்டி. அத்வைதம் பேசுறவன் எல்லாம் பாக்கண்டி, வேஷதாரி அப்படின்னு. மாயாவாதிகள், அவங்களுக்கு பேர்லாம் வச்சிருக்கு மாயாவாதிகள். இதெல்லாம் பேதம் இருக்கு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது சத்தியம்னு சொல்றீங்க? பாரதி வந்து பாத்தீங்கன்னா பாடிருக்கான் பாருங்க, அருமையான பாட்டு. நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தான ஊரும் தோற்ற மயக்கங்களும். பாரதியால வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியல. இதெல்லாம் பொய்யா அப்படின்னு அவன் திரும்ப நிற்பதுவே நடப்பதுவே, நிக்கிறது, நடக்கிறது, போறது, பறக்கிறது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் இப்ப வேடிக்கை பாக்குறேன். என்னையா மாயாவோட விசித்திரம். எல்லாம் விதவிதமா காட்டுது, எல்லாம் விதவிதம். ஒரே தத்துவம் எப்படி இவ்வளவு விதவிதமா ஆச்சு? பக்ஷியா பறக்குது, நாயா நடக்குது, குரங்கா மரம் தாவுது, மனுஷனா இருந்துகிட்ட பேசுது, விவகாரம் பண்ணுது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாரதியால அக்செப்ட் பண்ண முடியல. இதெல்லாம் தோற்ற மயக்கமா? இது வெறும் இல்யூஷனா அப்படின்னு கேட்கிறாங்க. மாயமா இதெல்லாம்? நான் பாக்குறது உண்மை இல்லையா? மேஜிக்கா இது அப்படின்னு அவனால அக்செப்ட் பண்ணவே முடியல பாரதியால. இப்ப இதேதான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதம் எல்லாத்துலயும் பிரத்யட்சமா தெரியுது இல்ல பேதம். நானும் எப்படி ஈஸ்வரன், நானும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதனால வந்து பாத்தீங்கன்னா பேதம் வந்து இருக்கிறதுனால பேதாத்து ஆத்ம பேத இது ஏவச்சேர். அதனால நீங்க வேற நான் வேற, ஒவ்வொரு தேகத்திலும் இருக்கிற ஆள் வேற வேற. அதே மாதிரி ஈஸ்வரன் வேற நான் வேற. எல்லா பேதங்களும் சித்திக்கும். ஜடம் வேற சேத்தனம் வேற, ஈஸ்வரன் வேற ஜடம் வேற, ஈஸ்வரன் வேற ஜீவன் வேற, ஜீவன் வேற இன்னொரு ஜீவன் வேற. அப்போ ஒரே பேதம் தாங்க இந்த உலகத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா, ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்னா ஆக முடியாது. தத்துவமசி மகா வாக்கியம். அதனாலதான் கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கர்மகாண்டம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
சம்பாவனா வாங்கணும். இந்த சம்பாவனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாலு சாஸ்திரின்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு நல்லா க்ளோஸ். ஐயோ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க திருவண்ணாமலை நல்ல பிரயோகம் பண்ணுற ஆள் அவர் தான். நல்ல இனிமையான ஆள், நல்லா பேசுவாருங்க. நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அவர் பேசி பேசி சுவாமி அப்படின்னு பேசி 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 என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது ஒரு 8000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், மனுஷன் பேசிய பணத்தை உருவிட்டு விட்டுறாரு அப்படின்னு. அந்த பிரீஸ்டுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த கர்ம காண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பாவனை வாங்கணும். அதிகமான சம்பாவனை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்துதி பண்ணணும். சுவாமி நீங்க இப்படி இருக்கீங்க சுவாமி, அப்படி இருக்கீங்க சுவாமின்னு நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் கொடுத்துருவோம் பணத்தை. இதே மாதிரி ஹோமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா யாகங்கள் நடக்கும்போது அந்த பிரீஸ்டுங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எஜமானனை பார்த்து நீதான் அதுவா இருக்க, நீதான் பிரம்மமா இருக்க, நீதான் ஈஸ்வரனா இருக்க அப்படின்னு ஸ்துதி பண்ணக்கூடியதா தான் வேதாந்த வாக்கியங்கள் இருக்கு. அந்த வேதாந்த வாக்கியத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. நம்ம எப்படி யாராவது ஸ்துதி பண்ணா சீரியஸா எடுத்துக்கலாமா? அவர் ஸ்துதி பண்றார், நாங்க இப்ப ரோட்ல இறங்கணும்னு வச்சுங்க, ஒரு ஆள் 2-3 பேர் இருக்காங்க, சாமி அப்படி கோடி சூரிய பிரகாசமாக, என்னோட பிரகாசம் என்னன்னு எனக்கு தெரியாத, கண்ணாடியை பார்த்தா நீ வேற வந்து ஸ்துதி பண்ண, உனக்கு என்ன வேணும், என்ன ஒரு 50 ரூபாய் வேணுமா, இது அப்படி அப்படின்னு கொடுத்துட்றது. இந்த சும்மா பொய்யெல்லாம் பேசக்கூடாது. சாமி எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்னு கேட்டால் நான் கொடுத்துட போறேன். எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நீ வந்து கோடி சூரிய பிரகாசம் பிரம்மமே வந்த மாதிரி இருக்கேன், பிரம்மத்தை பார்த்தியா நீ பார்க்கல, அப்போ எதையாவது அடிச்சு விடுறது. எதுக்கு அப்படின்னா காரியம். இதே தான் கர்மகாண்டத்திலையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எஜமானனை குளிர்விக்கிறதுக்காக தத்துவமசி அப்படின்னு மகாவாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தத்துவமசி என்ன அர்த்தம்? நீ அதுவா இருக்க, நீதான் ஈஸ்வரனா இருக்க அப்படின்னு அர்த்தம். நீ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கன்னு சொல்றத நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது ஸ்துதி வாக்கியம், அர்த்தவாதம் அப்படின்னு பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா எஜமானனை பார்த்து கொஞ்சம் நல்லா சம்பாவனை பண்றாரு, நல்லா பண்ணி வச்சிருக்காரு, அவர் ஒரு 4 வார்த்தையை சொல்லி ஒப்புமே, நீ ராஜா இல்ல அப்படின்னு குழந்தை வந்து ராஜாவாயிருமா? ராஜாவாகாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ராஜான்னு அர்த்தம் சீரியஸா எடுத்துக்கூடாது. அப்ப அதே மாதிரி ஈஸ்வரன் நீ அப்படின்னு எங்கேயாவது ஐக்கிய வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னா, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு அந்த இடத்துல சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு கர்மகாண்டிகள் சொல்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? பேதம் தான், ஈஸ்வரன் தான், ஜீவன் தான், 2 பேரும் ஒரே ஒரு ஆளா கண்டிப்பாக ஆகவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்றான். உடனே சித்தாந்தி மறுக்கிறார், என்ன நீ சொல்ற மாதிரி அவ்வாறு இல்லப்பா, பேதம்லாம் இல்லை. பேத திருஷ்டிக்கு அபவாதாத், முக்கியமானது. பேத திருஷ்டிய வந்து பாத்தீங்கன்னா அபவாதம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து ஒரு டீச்சிங் கொடுக்குறோம். அந்த சின்ன வயசுல கொடுக்குற டீச்சிங்க கொஞ்சம் மேல வயசு நல்லா மெச்சூரிட்டி ஆனோன்னு என்ன டீச்சிங் சின்ன வயசுல பண்ணுமோ அதெல்லாத்தையும் மறுத்து ஒரு டீச்சிங் வந்து வாஸ்தவமான எஜுகேஷன் கொடுக்குற வேண்டியிருக்கு. எப்படி சூரியன் உதிக்கிறான் மறைகிறான், சின்ன வயசுல சொல்லி கொடுத்தோம்ல, கிழக்கே உதிக்கிறான் மறைகிறான், கரெக்டு தானே அது? ஆமா, நம்ம அனுபவத்துக்கு கரெக்டா இருக்கா? ஆமா, அனுபவத்துக்கு சரியா தான் இருக்கு. உலகத்துல யாராவது மறுக்க முடியுமா? கிழக்கே சூரியன் உதிக்கிறான் மேற்கே மறைகிறான், யாரும் மறுக்க முடியாது. ஆனா உண்மையான்னு கேட்டீங்கன்னா பிரத்யட்சமா பார்க்கும்போது உண்மையா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை. நம்ம பூமி வந்து பாத்தீங்கன்னா சுத்துது. நம்ம பூமி சுத்தும் போது என்ன ஆகுது? சூரியன் உதிக்கிற மாதிரியும் மறைகிற மாதிரியும் தெரியுது. ரிலேட்டிவ், வாஸ்தவமான உண்மை இல்லை. அப்ப அதே மாதிரி விசாரம் பண்ணி நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. அப்ப சூரியன் உதிக்கிறான் மறைகிறான் அப்படின்ற முன்னாடி சொன்ன சின்ன குழந்தையில சொன்ன டீச்சிங்க என்ன பண்ணுது, பின்னாடி கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தோன்னா அந்த குழந்தைக்கு வேற விதமா சொல்லி கொடுக்குறோம், அபவாதம் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் பக்குவம் வர்றதுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஈஸ்வரன் மேல பாரத்தை போட்டு கர்மயோகம் பண்ண வேண்டியிருக்கு. அவன் தான் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை உபாசிக்க வேண்டியிருக்கு சித்த ஏகாகிரம் வர்றதுக்காக. கர்மயோகம் பண்றதா இருந்தாலும் ஈஸ்வரன் தேவைப்படுறார், பக்தி யோகம் பண்றதா இருந்தாலும் உபாசனை பண்றதா இருந்தாலும் ஈஸ்வரன் தேவைப்படுறார். அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? இந்த 2 காலத்திலையும், கர்மயோக காலத்திலையும் அதே மாதிரி பக்தி யோக காலத்திலையும் 2த்தையும் பேதத்தை கல்பிக்கின்றோம். அந்த பேதத்தை சொன்ன அதே சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஞான காண்டத்துக்கு வரும்போது என்ன பண்ணுது, உபனிஷத்துல சொல்லுது, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சும்மா காட்டியும்பா அப்படின்னு. சும்மா
குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டி கதை சொல்லி நிலால பாட்டி கதை சொல்லி சாப்பாடு ஊட்டுற மாதிரி உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஈஸ்வரன் பார்த்துட்டு இருக்கார், உனக்கு வேற அவர் பனிஷ் பண்ணுவார் அப்படிலாம் நம்ம சொன்னவே, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக அம்மா சொல்ற கதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எங்கேயோ இல்ல, எங்க இருக்கார்? உன்னோட ஹிருதயத்திலேயே இருக்கார். எப்படி இருக்கார்? நான் இருக்கார். அதனால நீ என்ன பண்ணு, இப்போ ஞான காண்டத்துக்கு வந்தாச்சு, மெச்சூரிட்டி ஆயிடுச்சு உனக்கு. அப்ப நீ என்ன பண்ணு அப்படின்னா, அவனா நான் இருக்கேன்னு பாவனை பண்ணு, நீயும் அவனும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்லு. அப்ப வேதத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஞான காண்டம் என்ன பண்ணுது? அபவாதம் செய்கிறது. அபவாதம்னா மறுக்கின்றது. கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் 3 தான் இருக்கிறது. அப்ப கர்ம காண்டத்தையும் உபாசனா காண்டத்திலையும் பேதம் இருந்துச்சு. அந்த பேதத்தை வந்து பாத்தீங்கன்னா 3வது ஞான காண்டம் என்ன பண்ணுது? நிஷேதம் செய்கிறது, அபவாதம் செய்கிறது. அடுத்தது யதுவுக்தம் சம்சாரின ஈஸ்வராத் அனன்யா இதி தத்துன. பூர்வபக்ஷி உடனே சொல்றான், நீங்க சொன்னீங்களே ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு அனன்யமா இருக்கான். அனன்யம்னா என்ன அர்த்தம்? வேறில்லாதவனா இருக்கான். நான் சொல்றேன், இந்த கண்ணாடியில 2 பிரகாசம் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? 2 பிரகாசம் ஏதாவது தெரியுதா? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே தெரியல. சாமி ஒண்ணுதானே சாமி இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறது, பேஸா இருக்கிறது. அதுல இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு போகுது. 2மே இங்கதான் இருக்கு. அப்ப 2 பிரகாசம் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோட நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்மளோட ஒரே காரியம் என்ன அப்படின்னா, பக்தி ஏன் சொல்லப்பட்டிருக்கு சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, பக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஐக்கியம் யாரோட நீங்க பண்ண போறீங்க? ஐக்கியம் வந்து பண்ணணும். ஐக்கியம் யாரோட பண்ணணும்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் நம்ம சொல்றோம். அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது பிரம்மம்னு வச்சுங்களேன். பிரம்மம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்தமா இருக்கு அப்படின்னா பிரம்மத்தை வந்து உங்களால கண்ணில் பார்க்க முடியாது. பிரம்மத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இன்விசிபிள் தான் அது. ஏன்னா அவ்யக்தம்னு பேர் வச்சிருக்கோம், அதீந்திரியம்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்னு தெரியுமா? ஆமா, நான் இருக்கேன்னு தெரியுது. இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பண்ணணும் அப்படின்னா நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானா ஐக்கியம் சம்பவிக்காது சாமி. ஐக்கியம் சம்பவிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தோட முக்கியமான பாட்டே. ஜீவ பிரம்ம ஐக்கியம் பண்ணாதான் நீங்க சர்வமா ஆக முடியும். நீங்க லிமிட்டா இருக்கிற நீங்க அன்லிமிட்டோட ஐக்கியமானாதான் அன்லிமிட்டான பாவம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் உங்களுக்கு சித்தமாகும். இல்ல அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா சர்வமா நான் இருக்கேன் அப்படின்ற அனுபூதி உங்களுக்கு உண்டாகாது. அதுக்காக தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை என்ன பண்ணணும்? வெளியில ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் முதல் உபனிஷத் சொல்லுது. இது எல்லாம் ஈஸ்வரனா இருக்கு. நம்ம அதுக்காக தான் விராட்டை சொல்றோம். இந்த மொத்த உலகத்துவமும் ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். இந்த ஸ்தூல தேகத்துக்குள்ளார ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? இரண்ய கர்ப்பரா சூக்ஷ்ம தேகமா சர்வத்தையும் வியாபிச்சு உள்ள இருக்கார். இது எல்லாம் சம்ஹாரம் ஆகிற இடம்னு ஒண்ணு இருக்கு, அது ஈஸ்வர தத்துவம். அப்ப விராட்டை வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பத்துல லயம் பண்ணணும். இரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்ட லயம் பண்ணணும். அந்த ஈஸ்வரனை எங்க பார்க்கணும் அப்படின்னா, எங்க பார்க்கணும்? நம்மளோட ஹிருதயத்துல பார்க்கணும். ஹிருதயத்துல எப்படி பார்க்கணும்? க்ஷேத்திரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத. கீதால 13வது சாப்டர்ல சொல்றாரு, இந்த தேகத்துல எல்லா தேகத்திலையும் என்னை அறிபவனாக பார் அப்படின்றார். சாட்சியாக பார். அப்ப இந்த தேகத்துல ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? சாட்சியா இருக்கார். வெளியில விராட்டுல ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் சூக்ஷ்மத்துக்கு வந்தோம், அதுக்கப்புறம் காரணத்துக்கு வந்துடணும். காரணத்து வந்து ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பார்ப்பவனா இருக்கார். அந்த பார்ப்பவன் தான் நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னை பார்ப்பவனா அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியம் செய்ய வேண்டும். இதான் வந்து ப்ராசஸ். இதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுக்தம் சம்சாரின ஈஸ்வராத் அனன்யா இதி தத்துன. எது வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்சாரியோட ஈஸ்வரன், சம்சாரியாரு ஜீவன், சம்சாரிகளா இருக்கக்கூடிய ஜீவர்களோடு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அனன்யான அர்த்தம், வேறில்லாதவர்னு நீங்க எதை சொன்னீங்களோ அது பொய் சுவாமி அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். கிம் தருகி, ஏன் அப்படி சொல்றப்பா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு ஆச்சாரியர் பூர்வபக்ஷி சொல்றான், பேதையேவ சம்சாரி ஆத்மனாம் சொல்லிட்டார். சம்சாரி ஆத்மாவா இருக்குமே யாரு? நம்ம தான்.
நம்ம படுற கஷ்டம் தெரியாதா சாமி? நம்மளை போய் ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா எனக்கே சிரிப்பு வருது. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்களே சாமி? நானா சாமி? நானா சாமி? நான் இல்ல சாமி. நான் எப்படி சாமி ஈஸ்வரனா இருக்க முடியும்? சும்மா சொல்லாதீங்க சாமி. நான் கோச்சிக்க மாட்டேன் சாமி. உண்மையை சொல்லுங்க சாமி. நான் ஜீவன் தான் சாமி. பந்தப்பட்டிருக்கேன் சாமி. பிறந்த இறந்த ஐயோ இந்த சம்சாரம் ரொம்ப தகிக்குது. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு சாமி. ஏகப்பட்ட நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கு. எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு சாமி. அதனால பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஆனந்த சுரூபமா இருக்கிறவர் ஈஸ்வரன். அவர் கண்டிப்பா வேலையா தான் இருக்கணும். பேதையேவ சம்சாரி ஆத்மனா. ஆத்மாக்கும் அந்த ஈஸ்வரனுக்கும் அந்த சம்சாரிக்கும் கண்டிப்பா பேதம் இருக்கு. பேதம் இல்லைன்னு நம்மளால ஒத்துக்க முடியறது இல்லை. அப்படின்னு உடனே ஆசிரியர் கேட்கிறாரு, எந்த காரணத்தினாலப்பா அகஸ்மாத்து ஏன் பேதம் இருக்குன்னு சொல்ற அப்படின்னும் போது ஆச்சாரியர் முக்கியமானதுக்கு வர பூர்வபக்ஷி கேட்கிறான். லக்ஷண பேதாத் வந்துட்டான். மெயின் பர்பஸ்க்கு வந்துட்டான். லக்ஷணாவிற்த்தின்னு நம்ம பார்த்தீங்கன்னா தத்துவ போதத்தோட ஆரம்பத்துல பார்க்கிறோம். உபாதிகளை நீக்கணும். ஜீவ உபாதிகளை நீக்கணும், ஈஸ்வர உபாதிகளை நீக்கணும். இந்த உபாதிகளை நீக்கினதுக்கு பிறகு இருக்கிற சுத்த தத்துவத்துலதான் ஐக்கியம் சம்பவிக்கும். நான் சொல்றேன், ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் ஒண்ணு அப்படின்னா எப்படி ஒண்ணு ஆகும்? நம்ம எல்லாம் எப்படி ஒண்ணு? வேற வேற சாமி, வேற வேற தானே சாமி. புருஷன் வேற, ஸ்திரீ வேற தானே சாமி அப்படின்னா, நான் அதை வச்சு சொல்லலைங்க. உங்க தேகத்தை தூக்கி போடுங்க, என் தேகத்தை தூக்கி போடுங்க. நான் ரெண்டு பேரும் ஒன்னா தானே சொல்றோம். நான் யாரு? நான் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது? நான் கீதா, நான் பார்வதி, நான் தீபா, நான் பூர்ணிமா, நான் ஜெயலட்சுமி அப்படின்னு, நான் பார்வதி, நான் மாதங்கி அப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்றேன். நான் தர்மாமான்னு சொல்றேன் அப்படின்னா எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா நான் இருக்கா? ஆமா, நான் இருக்கு. இதே புருஷர்கள் சொல்லும் போது நான் சதானந்தம், நான் கண்ணன், நான் பார்த்தீங்கன்னா சங்கர், நான் பார்த்தீங்கன்னா வேற அப்படின்னு ஒவ்வொருத்தரா நடேசானந்தா அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லும்போது நான் பரமஹம்சந்தா, இதுலயும் நான் இருக்கா? இப்ப எங்க சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுக்கும் பேதம் இல்லை. இந்த தேகத்துல பேதம் இருக்காம தேகத்துல நல்ல பிரத்யட்சமா பேதம் இருக்கே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீ பேதம் புருஷ பேதமே நம்மளால நெகேட் பண்ண முடியாது. நீங்க ஈஸ்வரனை தூக்கி ஓரமா வச்சிருங்க. பரஸ்பரம் நம்மளே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது பக்கத்துல இருக்கிற ஆளையே. அதை பார்க்காம ஈஸ்வரனையும் என்னையும் எப்படி இணைக்க முடியும்? அப்ப என்ன பண்ணணும்? எங்க கான்ட்ரடிக்ஷன் வருதோ ஐக்கியம் பண்ற விஷயத்துல, அந்த கான்ட்ரடிக்ட் ஆகிற எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு பிறகுதான் ஐக்கியம் சம்பவிக்கும். நானும் தான் ஒண்ணு. இங்க இருக்கக்கூடிய லோகத்துல இருக்கிற எல்லா நானும் ஒண்ணு. அதே மாதிரி ஈஸ்வரனும் என்ன சொல்லுவார்? நான் ஈஸ்வரனா இருக்கேன்னு சொல்லுவார். நம்ம சொல்லும் போது நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன்னு நான் சொல்றேன். அப்ப அந்த பரமஹம்சானந்தான்றதும் ஈஸ்வரன்றதும் அந்த தேக பேதம் அதுதான் கான்ட்ரடிக்ட் ஆகுது. அதை தூக்கி போட்டீங்கன்னா நான் ரெண்டு நானும் ஒரே நான் தான் அப்படின்னு ஆயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா ஐக்கியம் சம்பவிக்கிறதுக்கான விஷயம். ஆச்சாரியா இவன் பூர்வபக்ஷி கேட்கிறான், லக்ஷண பேதாத் அஸ்வ மகிஷவத்து. அவன் சொல்லிட்டான் சரீரத்தோட பேதத்தை எடுத்துக்கிறான். எப்படி பாத்தீங்கன்னா குதிரை வேற, மகிஷம்னா என்ன அர்த்தம்? எரும மாடு வேற. எரும மாடும் குதிரையும் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா ஆக முடியாது சுவாமி. குதிரை வேறதான், எரும மாடு வேறதான். அதே மாதிரி கரெக்ட் இல்ல? நம்மளும் அதே தான் எக்ஸாம்பிள் சொல்றோம். ஆச்சாரியரை தான். ஆச்சாரியோட பாஷை ரொம்ப கலோக்கியல்ல. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பாலிஷ் பண்ணி பாருங்களேன். எனக்கு இப்பதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நான் டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படின்னா ஒரு மாதிரி சபையில சொல்ல முடியாது அப்படின்னு ஒவ்வொன்றா மாத்திக்கிட்டே வந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வேற ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன் ரெஸ்ட் ரூம், அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போறீங்க? எனக்கு அதான் ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. பாத்ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறீங்களா நீங்க? எதுக்குங்க ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னா ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர என்னப்பா உண்மையை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டே போறோம். நமக்கு இந்த பாலிஷ் பண்ணி பாத்தீங்கன்னா பேதம் என்ன ஆயிடுச்சு? பேதத்தை நல்லா கிரியேட் பண்ணி வச்சிடும். அதாவது இங்க சொல்லுது, ஆச்சாரியர் எப்படி பேசுவார் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பண்டிதர்கள் பேசி இந்த சங்கரனோட பாஷ்யத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரிச்சா மாத்தி வச்சுட்டாங்க. ஆனா வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா பகவத்கீதை பாஷையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ மனுஷன் பாத்தீங்கன்னா லோக்கலா நம்ம எப்படி பேசுவோமோ, ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு சகஜமா எப்படி பேசுவோமோ அது மாதிரி பாஷாங்குது. சம்ஸ்கிருதம் படிக்க தான் உங்களுக்கு தெரியும்.
சங்கர பாஷ்யத்தை கொஞ்சம் நல்லா உருட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்க. அப்ப மனுஷன் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு, சகஜமா பேசுறாரு அப்படின்னு. பண்டிதர்களோட பேச்சு இல்லை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷங்க சாதாரணமா பேசுற மாதிரி அப்படிதான் இருக்கும். சொல்றாரு லட்சண பேதாத். லட்சண பேதம்னு என்ன அர்த்தம்? ரெண்டு ஈஸ்வரனுக்கும் என்னது ஜீவனுக்கும் பேதம் சம்பவிக்குது. ரெண்டு பேருக்கும் டெபனிஷனே தப்பு, லட்சணங்கள் அடையாளங்கள் தப்பா இருக்கு. குதிரை வேற மகிஷம், எரும மாடு வேற சொல்லியாச்சு. கதம் எப்படிப்பா சொல்ற? லட்சண பேத இது உச்சதே. எப்படி லட்சண பேதம் என்று சொல்லப்படுகிறது? என்ன லட்சண பேதம்? எப்படி லட்சண பேதம் அப்படின்னு கேட்ட போது அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றாரு ஈஸ்வரஸ்ய தாவத். பூர்வபக்ஷி தான் சொல்றான். முதல்ல ஈஸ்வரன் எடுத்துங்க. ஈஸ்வரனுக்கு லட்சணம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, நித்தியம் சர்வ விஷயம் ஞானம் சவித்ரு பிரகாசவத்து. அவர்கிட்ட இருக்கிற ஞானம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஞானத்தை எடுத்துங்க. ஒவ்வொன்றா நம்ம முன்னாடி எடுத்தோமே அதெல்லாத்தையும் எடுக்கணும். ஞானம் சக்தி இதெல்லாம் இருக்குல்ல, அதை முன்னாடி சொன்னது ஞான சக்தி கர்ம உபாசிய சுத்த அசுத்த முக்த அமுக்த அப்படின்னு எதை சொன்னோமோ அதை ஒவ்வொன்றா எடுக்கிறோம். ஞான விஷயத்துல எடுத்துங்க. ஞான விஷயம் வந்து ஈஸ்வரன் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு? நித்தியமா சர்வ விஷயம் ஞானம். அவருக்கு அறியப்படாததுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இப்ப கூட வந்து பரமஹம்சானந்தா உள்ள என்ன நினைக்கிறான்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. ஏன் உள்ளே இருக்காரு? யார் யாரு எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் இருந்துகிட்டு என்ன பண்றார்? உள்ள அவன் என்ன நினைக்கிறான், வெளியில என்ன பேசுறான், பயம் வந்துடும். அதனால்தான் நம்ம சொல்லுவோம், எவனுக்கு ஈஸ்வரன் உள்ள இருக்காருன்னு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா தர்ம அதர்மத்துக்கு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான். அவன்கிட்ட சத்தியம் வந்துடும். உங்களுக்கு நம்ம ஈஸ்வரன் எங்கேயோ இருக்காருன்னா ஏமாத்திரலான்னு நம்ம நினைப்போம். அவருக்கு தெரியாம ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்துல என்னது, எல்லாத்து ஈஸ்வர ஜீவராசிகளுக்குள்ளாரையும் சாட்சியா வந்தான் இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான். உபதிரஷ்டா அனுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரா. கீதால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுது, அவ உபதிரஷ்டான்னு சொல்லுது. உபதிரஷ்டானா பக்கத்துலயே இருந்து பாக்குறானா நம்மள, பண்ணுடா பண்ணு அனுமோதனம் பண்றானா. கிளாஸ்க்கு நான் போறேன், போ நான் படுத்து தூங்க போறேன், சரி தூங்கு. நான் அவனை அடிக்க போறேன், அடி அவனை கெடுக்க போறேன், கெடு. அவனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண போறேன், பண்ணு. எது பண்ணுனாலும், நான் பூஜை பண்ண போறேன், பண்ணு. தியானம் பண்ண போறேன், பண்ணு. எது பண்ணுனாலும் ஓகே பாஸ் சொல்றதுக்கு கூடயே ஈஸ்வரன் இருக்கார். நல்லா தெரிஞ்சுங்க, கூடயே இருக்கார். கூடயே இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ரைட் சொல்லிட்டே இருக்காரு. அவர் தான் அனுமந்தான்னு பேர். அனுமோதனம் பண்ணி உலகத்துல இருக்கிற எவனை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, கூட இருக்கிற நம்மால் ஏத்துப்பான் எப்பவுமே. பண்ணு ரொம்ப ரொம்ப கேரிங்கா இருக்கிற ஆள் நமக்குள்ளார அவர் தான். நம்மளெல்லாம் நல்லா புரிஞ்சவர் அவர் தான். அவர் என்ன பண்றாரு, நான் சொல்றது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றாரு. உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாரு, உபதிரஷ்டாவான் பார்த்துக்கிட்டே இருக்காராம், சதா காலமும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாதது ஏதாவது இருக்குமா? எறும்பு தேகத்துல இருந்துகிட்டு, கோடிக்கணக்கான எறும்பு தேகத்துல இருந்துகிட்டு பாக்குறார். புழு பூச்சியில இருந்து பாக்குறார். கடல் சமுத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஒண்ணு பார்த்தேன், அதுக்கு தேகமே வந்து பாத்தீங்கன்னா ஜல தேகம். ஒரு மீனை ஒண்ணு பார்த்தேன், புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. 10,000 அடி கீழே வந்து பாத்தீங்கன்னா டீப் சீல. அதுக்கு சரீரம் இருக்கிறதே தெரியல நிறைய பேருக்கு. அதை வந்து ரிசர்ச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பார்க்கவே இல்லையா கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது பாடியே வந்து பாத்தீங்கன்னா ஜலசரீரம் அப்படின்னு. தர்க்க சங்கரத்துல சொல்லுது, வர்ணலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பா சரீரம் இருக்கும் அப்படின்னா, வர்ணலோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாடி வந்து ஜலசரீரம் அப்படின்னு. ஜலசரீரமா இருக்கிறவங்களுக்கு ஜலத்துக்குள்ளார போட்டா டிஃப்ரெண்ட் தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்போ அது மாதிரி உள்ள ஜீவராசி இருக்கா, அதுக்கும் அந்தராத்மாவா யாரு இருக்கா? ஈஸ்வரன் இருப்பார். அப்ப நமக்கு தெரியாதது அந்த மீனுக்கு தெரியும். அந்த மீனுக்குள்ளார இருந்து அங்க இருக்கிற ஏரியாவை எல்லாம் அவர் தான் பாக்குறார். அப்போ ஒவ்வொரு அணுலையும் ஈஸ்வரன் உள்ள இருக்கார். எல்லா ஜீவராசிக்கு அந்தராத்மாவா அவர் எப்படி இருக்காருன்னா நித்திய சர்வ விஷயம் ஞானம். எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறதுனால அவருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. படைச்சவனா இருக்கிற பிரம்மாவோட ஹிருதயத்திலையும் அவர் தான் இருந்து பார்க்கிறார். என்ன படைச்சோன்றதும் தெரியும், என்ன இருக்குன்றதும் தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. அது நித்தியமான சர்வ ஞானம் இருக்கு. அது மட்டும் இல்ல, எப்படி சவித்துரு பிரகாசம் சொல்லியாச்சு. சவித்துரு பிரகாசம்னா என்ன அர்த்தம்? எப்படி வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ட்ட இருக்கிற பிரகாசம், இந்த சூரியன்ட்ட இருக்கிற பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா பிரகாச சுரூபமா இருக்கும். என்னைக்காவது இருட்டு சூரியன் ஏதாவது தெரியுமா நமக்கு?
இருட்டு சூரியன், அஜ்ஞான சூரியன். ஞான சூரியன் இல்ல, அஜ்ஞானம். சூரியன் வந்து இருட்டாயிட்டான். ஒரு க்ஷணமாவது எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை. சூரியனே என்னது? பிரகாசம், நித்திய பிரகாசம். அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா நித்திய பிரகாச ஸ்வரூபமா இருக்கு. அது மட்டும் இல்ல, தத் விபரீதம் சம்சாரினாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். காலையில நல்லா பிரைட்டா இருக்கும், அப்படியே மத்தியானம் இப்ப வெயில். சீக்கிரம் பாடத்தை முடிச்சிடலாம், இன்னும் ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஒரு 5 கிளாஸ் அதிகபட்சம் அவ்வளவுதான் நினைச்சிருக்கேன். இந்த பாடம் முடிஞ்சிருச்சுன்னா 5 கிளாஸ் கடன்னு இந்த உபநிஷத்தை முடிச்சு லீவ் விட்டுறணும். ஏன்னா வெயில், இந்த வெயில் ஏற ஆரம்பிச்சோடனே புத்திக்குள்ளார விஷயமே போக மாட்டேங்குது. அப்படியே அப்படியே மெதுவா அந்த மேகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தியை வந்து மறைச்சிருது. ஆனா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கும் பிரகாசமா இருக்கான். ஆனா எப்படியோ, ஆனா ஜீவன் எப்படி இருக்கான்? சம்சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் சொல்ற, தத் விபரீதம் சம்சாரினாம். சம்சாரியோட ஞானம் எப்படி இருக்கு? சூரியன் ஞானம் மாதிரி ஈஸ்வரனோட ஞானம். நம்ம ஞானம் எப்படி அப்படின்னா ஆச்சரிய சொல்றார், கத்யோதஸ்ய இவ. ரொம்ப அற்புதமான எடுத்துக்காட்டு. மின்மினி பூச்சி, கத்யோதக அப்படின்னா மின்மினி பூச்சி. முனிக்குன்னு அதோட பிரகாசத்தை வச்சு ஒன்றும் தெரியாது. யோசிச்சு பாருங்க, என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதான் கலோக்கியல் நான் சொன்னேன். மனுஷன் நல்ல விவகாரம் பண்ணியிருக்காரு லோக்கல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து எக்ஸாம்பிள் சொல்லுவார். சூரியனுக்கும் மின்மினி பூச்சிக்கும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 1 சொல்ல முடியுமா? இவ்வளோ எப்படிங்க சொல்ல முடியும்? மின்மினி பூச்சியோட பிரகாசம் அல்பம் இல்லை, சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்கு? இந்த உலகத்தையே பிரகாசிக்கிறது. அப்ப அதே மாதிரி ஈஸ்வரனோட ஞானம் சர்வ ஞானம், அந்த ஜீவனோட ஞானம் மின்மினி பூச்சி மாதிரி அல்ப ஞானம் இருக்கு. ததா, அது போலவே ஞானத்தை கம்பேர் பண்ண முடியாது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ததா ஏவ சக்தி பேதோ அப்படி, இதே மாதிரிதான் சக்தி பேதமும் கூட. ஈஸ்வரன்ட்ட இருக்கிற சக்தி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி எப்படி இருக்கு? நித்யா சர்வ விஷயாச்ச ஈஸ்வர சக்தி. ஈஸ்வரன்ட்ட இருக்கிற சக்தி நித்தியமானது. நான் தான் யோசிச்சு பார்க்கிறேன். என்கிட்ட இருந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, இந்த சுகர் வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த வீரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே திமிரிக்கிட்டு தான் இருப்பேன் நான். இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடப்பாவே நம்மளோட சக்தியெல்லாம் கொண்டுட்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. என்கிட்ட இருந்த எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. இப்ப 2 ஸ்டெப்பு 2 டெரஸ்க்கு வரணும்னாவே வந்து 2 மாடி ஏறி இறங்கணும்னாவே கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்துல எப்படி வீரியமா ஹிமாலயாஸ்ல எல்லாம் நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன். ஐயோ போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளோட சக்தி சாமர்த்தியெல்லாம் வருது போகுது. நேற்று பன்னீர் சாப்பிட்டேன், இன்னைக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ஷீணம் ஆயிடுவேன். அதுக்காக டெய்லியா பன்னீர் சாப்பிட முடியும்? ஒத்துக்க மாட்டேங்குது உடம்பு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸா இருக்கு. ஏதாவது ஒண்ணு சாப்பிடுற பொருள் ஒரு நாள் நைட்டு சாப்பிடலன்னா மறுநாள் காலையில பாடத்துக்கு எடுக்க முடியல. ஏன்னா சுகர் இருக்கா. சுகர் வந்து மெதுவா ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிரு. ஃப்ரெஷ் எல்லாத்தையும் சாப்பிட இந்த உள்ள இருக்க கொழுப்பு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சோன்னே எனர்ஜி இல்லாம போயிடுது. பார்த்து ஐயோ போச்சு. ஈஸ்வரன் அப்படியா இருக்கு. அதுக்கு ஏதாவது ஈஸ்வரனுக்கு ஏதாவது வயசு வித்தியாசம் இருக்கா? அவர் எங்கா இருக்கும்போது ரொம்ப இதா இருந்தார், எனர்ஜியா இருந்தார். அவர் ஈஸ்வரனுக்கு வயசாகி போச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை, நமக்கு பிரத்யட்சமா தெரியுமே. சின்ன வயசுல இருக்கும்போது நல்ல எனர்ஜியா இருந்தோம், வயசாக எனர்ஜி எல்லாம் போச்சு. சின்ன வயசுல பார்த்தா ஐயோ வெயில் அடிக்குது. ஐயோ, நான் பிறந்ததுல இருந்து இதே வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வெயில் காலம் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ஐயோ வெயில் அதிகமாயிடுச்சு. போன வருஷம் மாதிரி இல்லை, இந்த வருஷம். இதே எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருப்போம். நானும் 50 வருஷமா பாக்குறேன். 50 டிகிரி ஏறி இருந்தா கூட இந்நேரம் 100 டிகிரியா இருக்கும் வெயில். அப்படி ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதே பேசிக்கிட்டு இருக்கோம். பாருங்க என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? சூரியன் வந்து அப்படியே தான் பிரகாசிக்கிறான். என்னோட சரீரம் என்ன ஆயிடுச்சு? க்ஷீணமாயிட்டே போகுது. சக்தி சாமர்த்தியம் இல்லாம போயிட்டு இருக்கு நமக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சம்சாரியா இருக்கக்கூடியவன் அவனோட சக்தி சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா விபரீதமா இருக்கு. எது? அந்த ஈஸ்வரனுக்கு விபரீத இதரஸ்ய. அது மட்டும் இல்ல, கர்மத்தை எடுத்துங்க. ஞானம் சொல்லியாச்சு, கர்மம் சொல்லியாச்சு, இது சக்தி சொல்லியாச்சு. அவன் சர்வசக்திமான், நம்ம என்னது? அல்பசக்திமான். டிஃபரன்ஸ் இருக்கேங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இங்க போனீங்கன்னா இந்த மூட்டை தூக்குறவங்களை பாத்தீங்கன்னா 100 கிலோவா அலட்சியமா ஒரு மூட்டை எடுத்து மேல வச்சுட்டு மேல ஏறாங்க. குடவுன்ட்ட போனோம் அப்படின்னா, நான் டெய்லி கிரிவலம் போகும்போது பார்ப்பேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க என்ன எனர்ஜியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ தூக்க முடியல. ஐயோ 10 கிலோ நம்மளால தூக்க முடியல. அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோ தூக்குறாரு.
ஆச்சரியமா இருக்கு. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார முடியுது, அந்த ஆளால 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல அவருக்கு. அப்ப எல்லா விஷயத்திலயும் நமக்கு சக்தி சாமர்த்தியம், ஒருத்தருக்கு வேற சக்தி, எனக்கு வேற சக்தி, உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிற சக்தி இன்னொருத்தட்ட இல்லை. நம்ம எல்லா சம்சாரிகள்கிட்டயும் சக்தி பேதங்கள் இருக்கு. ஆனா ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா சர்வ விஷய சக்தி. அவன் எந்த விஷயத்திலையும் சக்திமான் தான், அவன் சர்வசக்தியா இருக்கான். அப்ப சக்தியிலையும் பேதம் இருக்கு. அது மட்டும் கருமச்ச, கருமத்திலையும் பேதம் இருக்கு சுவாமி. என்ன கருமம்? சித் ஸ்வரூப ஆத்ம சத்தா மாத்திர நிமித்தம் ஈஸ்வரஸ்ய ஔஷ்ணிய ஸ்வரூப திரவிய சத்தா மாத்திர நிமித்த தகன கர்மவது. ரொம்ப அற்புதம். கர்மா எப்படிப்பட்டது அப்படின்னா சித் ஸ்வரூப, அவருடைய கர்மம் என்ன அப்படின்னா வெறும் பிரகாசம் தாங்க அவரோட கர்மம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சத்தா மாத்திர நிமித்தம். அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸிஸ்டா இருக்கார், வெறும் பிரகாசமா அவேர்னஸா இருக்கார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கர்மா. அதை நிமித்தமா வச்சுக்கிட்டு ஈஸ்வரஸ்ய ஔஷ்ணிய ஸ்வரூப திரவிய சத்தா மாத்திரம். நெருப்பு இருக்கு, அக்னியை வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கிற இடத்த அது எரிச்சிருமா? அக்னியை தூக்கி எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, ஒரு குப்பை இருக்கு, நீங்க ஒரு அக்னி கற்பூரத்தை கொளுத்தி அக்னியை தூக்கி அந்த குப்பையில போட்டீங்கன்னா அந்த அக்னி என்ன பண்ணும்? எல்லாத்தையும் எரிச்சிடும். நான் சொல்றேன், அக்னி எல்லாத்தையும் எரிச்சிருதா இல்ல வந்து அக்னியோட இருக்கிற இடத்துல இருக்கிறதெல்லாம் எரிஞ்சிருதா? அக்னி எதையும் எரிக்கல சாமி, அக்னி எதையும் எரிக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அக்னி எங்க இருக்கோ அதோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எரிச்சிரும். அக்னி வந்து பாத்தீங்கன்னா தான் தனியா இருந்துகிட்டு எரிக்கிற காரியத்தை பண்ணல. அக்னி வேற, தகனம்ன்ற காரியம் வேற இல்ல. அக்னியோட சொரூபமே என்னது? உஷ்ணம். அந்த உஷ்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் பக்கத்துல இருக்கோ அதெல்லாம் எரிஞ்சிரும். அக்னி எதையும் எரிக்கல. புரியுதா உங்களுக்கு? நல்ல டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நான் இருக்கேன் பரமஹம்சானந்தா, பாடம் எடுக்கிறேன், பாடம் முடிஞ்சோன்னே பாடம் எடுக்காம இருப்பேன். அப்ப நான் வேற, படிக்கிற கர்மா வேற, படிச்சு கொடுக்குற கர்மா வேற தானே. இப்ப 4:30 மணிக்கு இப்ப பூர்ணமதகம் சொல்லி முடிச்சோன்னே நான் என்ன பண்ணுவேன்? ரெஸ்ட் எடுத்துப்பேன். படிக்கிறது நின்று போச்சு. அப்ப சுவாமி படிச்சு கொடுக்கிறார், சுவாமி பாடம் படிச்சு கொடுக்காம லீவ்ல இருக்கார். அப்ப சொல்லலாமா? நான் வேற, படிக்கிற கர்மா வேற. ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் பண்றாங்க, அதுக்கப்புறம் டீச்சிங்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க, ஸ்கூல் முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கு. அது மாதிரி அக்னி சில சமயம் எரிக்கும், அப்ப அக்னி எரிக்காம இருக்கு, லீவ் எடுத்துக்கிச்சு சொல்லலாமா? அக்னி எரிக்காம ரெஸ்ட்ல இருக்கு. என்னைக்காவது நம்ம அக்னி ரெஸ்ட்ல இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? அக்னி எரிக்கிற காரியம் பண்ணுதான் இல்லைங்க, ரிட்டைர்மெண்ட் வாங்கிடுச்சு. அக்னி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட்ல இப்ப இருக்கு, எரிக்கிற காரியத்தை பண்ணல அப்படின்னா சொல்லுவோம், சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அதோட சுபாவமே உஷ்ணம். சூரியனோட சுபாவமே பிரகாசம், அக்னியோட சுபாவமே வந்து உஷ்ணம். அது மாதிரி இந்த ஈஸ்வரனோட சுபாவம் இருக்கே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் எக்ஸிஸ்டன்ஸ், சத்து. வெறும் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், சித்து. வெறும் ஆனந்தம், பிளிஸ். இந்த 3 தான் சத்து, சித்த, ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா அக்னியோட உஷ்ணம் எப்படியோ அதே மாதிரி உஷ்ணத்தை தனியா அக்னியை தனியா பிரிக்க முடியாது. பிரகாசத்தை தனியா சூரியனை தனியா பிரிக்க முடியாது. பிரகாசம் தான் சூரியன், சூரியன் தான் பிரகாசம். உஷ்ணம்னா அக்னி, அக்னினா உஷ்ணம். அதே மாதிரி ஈஸ்வரனோட அந்த சத்து சித்த ஆனந்த சுரூபமா அவர் இருக்கார். அதனால எப்படி அப்படின்னா திரவிய சத்தா மாத்திர நிமித்த தகன கர்மவத்து. எப்படி அக்னி வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் தகனம் பண்ணிடுதோ, அதே மாதிரி கர்மா எப்படி அது முயற்சி பண்ணுச்சா? அக்னி ஏதாவது ஒரு நான் இதை சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் எரிப்பேன் அப்படின்னு ஏதாவது எரிக்கிற காரியத்தை பண்ணுச்சா? அது அப்படிலாம் நிமித்தம். நிமித்தம்னா என்ன அர்த்தம்? அதோட சத்தா மாத்திரம் சொல்லுவோம். இருக்கிற நிலையிலேயே காரியம் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ராஜா ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், சக்கோர பட்சியோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். ஒரு ராஜா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ராஜா இருந்தாருன்னா அங்க இருக்க சேவகர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ராஜாவோட நிமித்தமாக ராஜா வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணுன்னு யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராஜா இருக்கார் அப்படின்னா சிம்மாசனத்துல அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட காரியத்தை ஒழுங்கா பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மா ஈஸ்வரன் இருக்காரு பாருங்க. ஈஸ்வரனோ வந்து பாத்தீங்கன்னா யாரையும் கமெண்ட் பண்ணி
ஏ சூரியனே, ஒழுங்கா நீ காலையில உதிக்கணும், சாயந்தரம் மறையணும். ருத்து காலமே, நீ கரெக்டா வந்து வசந்த ருத்து வருது, நீ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு ருத்து காலத்தையும் அவர் இயக்கல. எல்லாத்தையும் பின்னாடி இருந்து நீ இதை பண்ணு. பரமஹம்சானந்தா, காலையில் டைம் ஆகி போச்சு, நீ என்ன பண்ணு, பாடம் எடுக்கணும், எந்திரி அப்படின்னு என்னை எழுப்பி விட்டு பாடம் எடுக்க வைக்கல. எப்படி பண்றாரு அப்படின்னா, தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் அவர் கமெண்ட் பண்ணி எதையும் பண்றது இல்லை. அப்ப எப்படி பண்றார்? அவருடைய சத்தா மாத்திரம். சத்தான என்ன அர்த்தம்? வெறும் அவர் என்ன பண்றாரு? இருப்பா இருந்துகிட்டு. எங்க இருக்காரு? எல்லாத்து ஜீவராசிகளுக்குள்ளாரையும் வெறும் இருப்பா இருந்துகிட்டு. அந்த இருப்பே வந்து பாத்தீங்கன்னா நம்மள என்ன பண்ணுது? அக்னி தன்னோட இருப்புனாலேயே இருக்கிற எல்லாத்தையும் எரிக்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு? இருப்பு மாத்திரத்துல இந்த உலகத்துல எல்லா கர்மத்தையும் வெறும் சந்நிதி மாத்திரமா இருந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுக்கிறார். அவர் எதையும் இதை பண்ண அதை பண்ணுன்னு கமெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. சொல்லியாச்சு அவரோட கர்மா. நம்ம ஐயோ சாமி, நம்ம என்னதான் கத்தி கதறினாலும் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் ஒழுங்கா பண்றாங்க, 40 பேர் பண்ண, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிதானே சொல்றாங்க. என்ன ஒய்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவான். ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல சொன்னார், ரொம்ப அற்புதமான ஃபேமஸான சாமி, யாருன்னு தெரியல பேரு, ஏதோ ஆச்சாரியாவது ஏதோ ஒரு பேர் இருக்கு. அவர் சொன்னார், இந்த உலகத்துல 3 நீங்க சொன்னதை கேட்காது. ஒண்ணு, என்னை பெத்ததுங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதை கேட்கவே கேட்காது. அப்பா அம்மா, என்னை பெத்த அப்பா அம்மா நான் சொன்னதை கேட்க மாட்டாங்க. நான் பெத்ததும் நான் சொல்றதை கேட்காது. என் பிள்ளைங்களும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கட்டிக்கிட்டு வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு புருஷன் சொன்னதை கேட்காது. இந்த 3 பேர் சொன்னதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படியா? சரி சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஆமா, உண்மைதானே. நம்ம என்னோட சிஷ்யர்கள் 4 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், இப்படி பண்ணணும், நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு ஒருத்தர் வேற விதமா தான் பண்ணுவார். ஒருத்தர் நான் சொன்ன மாதிரியே பண்ணுவார், இன்னொருத்தர் நான் சொன்ன மாதிரி பண்ணவே மாட்டார், இன்னொருத்தர் ஏறக்குறையே பண்ணுவார். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதுக்கு மதிப்பு ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. சொன்னாவே செய்ய மாட்டேன்றான். இதுல வந்து சத்தா மாத்திரம் நான் வந்து இருக்கேன், காரியம் நடக்கணும்னா நடக்குமா? அப்ப என்ன அர்த்தம்னா, ஈஸ்வரன் வெறும் இருப்பு மாத்திரமாவே எதையும் சொல்லாம தன்னோட காரியத்தெல்லாம் பண்ற. இதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல படுத்திருக்கிற நாராயணனை வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் சொல்றாங்க, புராணங்கள்ல இதிகாசங்கள்ல இருக்கு. அவர் வந்து கட்டை விரல அசைச்சா போதுமா ஒரு சிருஷ்டி திரும்ப பழைய நிலைக்கு அந்த கட்டை விரல கொண்டு வந்தாருன்னா லயம், கண்ணை திறந்தாருன்னா சிருஷ்டி, கண்ணை மூடினாருன்னா லயம், பிரளயம். சோ என்ன சக்தி சாமர்த்தியம் அப்பனா அவர்கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம நாள் அது மாதிரி நடக்குமா? என்னதான் கண்ணை முடிச்சு பார்த்தாலும் ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது நமக்கு. அப்ப 2 பேரும் டிஃப்ரெண்ட் தானுங்க அப்படின்னு சக்தியையும் சொல்லியாச்சு, கர்மத்தையும் டிஃப்ரெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ராஜா அயஸ்காந்த பிரகாச கர்மவத்து, ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிள். இந்த ஈஸ்வரனோட கர்மாவை எப்படி சொல்றது அப்படின்னா, ராஜா மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்ல. ராஜா இருந்தாருன்னா அவரை சுத்தி அவர் சொல்லாமையே எல்லா காரியங்களும் நடக்கும். அயஸ்காந்தமணி, அயஸ்காந்தமணினா மேக்னெட்டுக்கு பேர் அயஸ்காந்தம்னு பேர். மேக்னெட்டை தூக்கி இங்க வச்சிங்க, நான் கீழே இருக்கிற இரும்பு துகள்கள்லாம் என்ன பண்ணும், இதை நகர்த்தினாவே போதும், அந்த இரும்பு துகள்கள்லாம் மேல கீழே எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மேக்னெட் எதையும் பண்ணல, மேக்னெட்டோட சத்தா மாத்திரம், இருப்பு தன்மை மாத்திரமே காரியம் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் பிரகாச கர்மவத்து, பிரகாசம்னு அர்த்தம் சூரியன் உதயமாக 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 பூக்கள் மலர ஆரம்பிச்சிடும். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் சில சமயம்லாம். என்ன ஆச்சரியம் எனக்கு, சூரியன் காலையில பார்ப்பேன் அப்படி மொட்டா இருக்கு, நான் உட்காந்து 1 மணி நேரம்லாம் பார்த்துருக்கேன் இந்த பூ மலர்றதை வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அது கரெக்டா அந்த மூடிக்கிட்டு இருக்கும், அந்த மல்லிகைப்பூவா இருக்கட்டும், அந்த செம்பருத்தியா இருக்கட்டும், கரெக்டா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சிக்கலா இருக்கும். அது இந்த பிரகாசம் வர வர டக்கு டக்கு டக்குன்னு அதுவா ஓப்பன் ஆகி மெதுவா 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 இதை உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஐயோ என்ன பிரகாச நிமித்தம், சூரியனோட பிரகாசம். அது சூரியனோட பிரகாசம். சூரியன் வந்து பூக்களே மலருங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லிச்சா? பட்சிகளே நான் வந்துட்டேன், நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போங்க, கூட்ட விட்டு கிளம்பி இறை தேட போங்க, ஏதாவது சொல்லிச்சா சூரியன்? ஒன்னும் சொல்லவில்லை. சூரியனோட பிரகாச மாத்திரம் பட்சிகள்லாம் பறந்து போகுது, நம்ம எல்லாம் வேக்கப்பாய் நம்ம கர்மத்துல ஈடுபடுறோம். பிரகாச மாத்திரம் பூக்கள்லாம் மலருது, இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் நடக்குது. இதே மாதிரி ஈஸ்வரனோட சந்நிதி மாத்திரம் சொல்ற, சத்தா மாத்திரம்னு அர்த்தம் சந்நிதி மாத்திரம். கர்மவத்துச்ச சுவாத்ம அவிக்கிரியா ரூபம், அவர் தன்னிடத்துல இருந்து மாறுறதே இல்லை. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குதிக்கிறோம். இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ள குதிச்சிருவேன், செய்யல அப்படின்னா அவ்வளவுதான்.
கண்டபடி திட்டுவேன் நான். ஏன் இப்படி பண்ண சொன்னா, ஏன் இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்க அப்படின்னு. விகாரம் ஆகுதா? ஆமா, என்கிட்ட வந்து ஒரு கர்மா கொடுத்தீங்கன்னா விகாரம் ஆகுறேன் நான். ஆனா ஈஸ்வரன் வந்து இவ்வளவு பெரிய கர்மத்தை பண்றார், இந்த உலகத்தை எல்லாத்தையும் சஞ்சாலனம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார் சுவாமி? ஐயோ, ஒரு சின்ன காரியம் பண்ணும் போதே நமக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது, இவ்வளவு விகாரத்தை ஆகும். அந்த ஆள் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகார ரூபமா, எந்த சேஞ்சும் இல்லை, பிரசன்னமா அவர் பாட்டுக்கு நிர்விகார ரூபமா இருந்துட்டு இவ்வளோ பெரிய நோக்கத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால விபரீதம் இதரசிய நமக்கு தான் நல்லா தெரியுது. ஒரு கர்மம் பண்றதுக்குள்ளார நம்ம படுற அவஸ்தை. அவர் வந்து நிர்விகாரமா இருக்கார். நம்ம வந்து ஒரு கர்மத்துல ஈடுபட்டாவே விகாரத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கோம். மனசு விகாரப்படுது, சஞ்சலப்பட்டுரும். அது மட்டும் இல்ல, உபாசீத இதி. அடுத்தது என்னது? அவர் உபாசியமா இருக்கார், நம்ம உபாசகனா இருக்கோம் நம்ம சொன்னோம். அந்த இடத்த வந்து ஆச்சரியர் சொல்றார், உபாசித இதிவத்து. நிறைய விதிகள் இருக்கு சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, விதிகள்லாம் இருக்கு. மனோ பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த, வாக் பிரம்மேதி உபாசித்த, நாம பிரம்மேதி உபாசித்த. அது மாதிரி நிறைய விதி வாக்கியங்கள் இருக்கு. சால கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை உபாசனை செய்யி, இதுல வந்து பாத்தீங்கன்னா பானலிங்கத்துல சிவனை உபாசனை செய்யி, இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணு அப்படின்னு இருக்கு. மூர்த்தங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மூர்த்தத்தை இப்படிதான் இருக்கணும். ஆகம சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதிவிதானங்களை சொல்லுது. நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் உபாசனை பண்ணணும்னு விதிக்குது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உபாசித்த இதி வச்சனாத், உபாசனை செய்வாயாக அப்படின்னு வச்சனம் இருக்கு. அதனால உபாசிய ஈஸ்வரோ குரு ராஜவத். இந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உபாசியம். உபாசியம்னா உபாசனை செய்ய யோக்கியமானவர் ஈஸ்வரன். பேதம் எப்படி அப்படின்னா ராஜா குருவத், குரு ராஜவத். ராஜாவை உபாசனை செய்யணும்னு அர்த்தம், ராஜா வேற நான் வேற, அவருக்கு சேவகனா இருந்து அவருக்கு தொண்டு பண்றது. அதே மாதிரி குருக்கு எப்படி பண்றது? குருவும் நானும் ஒண்ணுன்னு சொல்லாமா? இல்ல சொல்ல முடியாது. குருக்கு வந்து பாத்தீங்கன்னா விழுந்து நமஸ்காரம் பண்றது, அவருக்கு தேவையான எல்லா சேவையையும் பண்றது. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனைகள் எல்லாம் பண்றோம். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றோம். அப்ப என்ன அர்த்தம்? அவர் வேற நான் வேற, ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியுது இல்ல? அதுக்கப்புறம் உபாசகச்ச இதரக. இந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்? உபாசகன். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? உபாசியம் அப்படின்னு சொல்லியாச்சு. சிஷ்ய பிரித்தியவத்து. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? குரு வேற நான் வேற. நான் குருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எஜமானனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைக்காரனா பிரித்தியவத்து, வேலைக்காரன் மாதிரி இருக்கேன். அதனால அபகத பாப்மாதி சிரவணாத் நித்திய சுத்த ஈஸ்வர. அப்போ உபாசகத்தையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் என்ன சொல்லிச்சு? அவர் சுத்தமா இருக்காரு, நம்ம அசுத்தமா இருக்கோம்னு சொல்றோம்ல, அதுக்கும் மந்திரத்தை ஆச்சாரியா இங்க கோட் பண்ற. என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வபக்ஷி பேசிட்டு இருக்காங்க. அபகத பாப்மாதி சிரவணாத் நித்திய சுத்தகா ஈஸ்வரா. ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னா அப்பகத பாப்மா. உபனிஷத்துல வந்து பிருகதாரண்யத்துல லட்சணம் சொல்லுது. ஈஸ்வரனுக்கு என்னப்பா லட்சணம்? அப்பகத பாப்மா. அப்பகத பாப்மானா பாப்பங்கள் இல்லாதவர், பாப்ப சம்பந்தமே அவருக்கு உண்டாகிறது இல்ல. அப்ப பாப்ப சம்பந்தமே இல்லைன்னா அவர் எப்பவுமே நித்திய சுத்தமா இருக்கார். சதா கரவ சோப்பு போட வேணாம், சென்ட் அடிக்க வேணாம், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண வேணாம், துணியெல்லாம் வாஷ் பண்ண வேணாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவருக்கு. அவர் அப்படி இருக்கார். அதே நேரத்துல நம்மலாம் எப்படி இருக்கோம்? தேகமும் அசுத்தம், மனசும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்தினால அசுத்தப்படுத்துது. நல்லா நினைச்சுக்கிட்டு இருக்கு, நல்ல தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம்ல யோக சூத்திரத்துல கிளிஷ்ட விற்த்தியோட இதுல வந்து நடுவுல அக்லிஷ்ட விற்பி வரும். அக்லிஷ்ட விற்த்தியோட நடுவுல கிளிஷ்ட விற்த்திகள் வரும். ரெண்டும் சொன்னோமா? நல்லதா நினைச்சுக்கிட்டே இருப்போம், கெட்ட விற்பி வரும். கெட்டதை நினைச்சுக்கிட்டே இருப்போம், நல்ல விற்பி வரும். இது மாறி மாறி. ஆனா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் எதோடையும் சம்பந்தம் அவருக்கு இல்லவே இல்லை. அப்ப அதனால தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன புண்ணியோவை புண்ணியேன இது வச்சனாத்து. ஜீவனை பத்தி பேசும்போது என்ன சொல்லுதுன்னா, புண்ணியத்தினால புண்ணிய பிறவியை அடைகின்றான், பாப்பத்தினால பாவ பிறவியை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல மந்திரம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்தால கட்டப்பட்டிருக்கான்னு தெரியுது, ஈஸ்வரன் புண்ணிய பாப்பத்தோட சம்பந்தம் இல்லாதவன்னு தெரியுது. அப்போ சொல்லப்பட்டது எல்லாம் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சோம்? ஞான சக்தி கர்ம. அப்ப ஞானத்திலையும் பேதம், சக்தியிலையும் பேதம், கர்மத்திலையும் பேதம், உபாசகன் அப்படின்னு பேதம், சுத்தத்திலையும் அவர் சுத்தம் நான் அசுத்தம், அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்தனா இருக்கார் நான் அமுக்தனா இருக்கேன். இத முக்தனை பத்தி அடுத்த பேராகிராஃப் சொல்லுது.
முக்தனை பத்தி ஒரே ஒரு லட்சணம், நாளைக்கு அதை பார்க்கலாம். அப்ப இதுலெல்லாம் பேதம் இருக்குதுன்னு செய்யுது. இதெல்லாம் பேதம் இருக்கும்போது நீயும் நானும் ஒண்ணு, தத்துவமசி மகா வாக்கியம் சொல்ல முடியுமா? ஈஸ்வரன் நானுன்னு சொல்ல முடியுமா? அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியுமா? வாயிலேயே 4 போட வேணும். ஈஸ்வரன் நீயும் ஒன்னா, தலையிலேயே 4 போடு. இப்படிதான் பேசியிருக்காங்க முன்னாடி. யாராவது வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மா அஸ்மின்னு சொன்னா கல் எடுத்து அறிஞ்சு அவனை வந்து சாகடிச்சிருக்காங்க விஷம் கொடுத்து. இதெல்லாம் நடந்திருக்கு. இது எல்லாம் உலகத்துல நடந்திருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய அபச்சாரம். துவைத்திகள் மத்தியில போயிட்டு நீங்க அத்வைத்தத்தை பேசுறீங்க வச்சுங்க, அவன் காதை பொத்திப்பான். ஐயோ இவன் என்ன தத்துவமசி பேசுறானே, அவன் வந்து நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு வந்து அப்பவா, ஐயோ அபச்சாரம். இது மாதிரிலாம் பேசுவாங்களா? ஈஸ்வரன் எங்க இருக்கார், ஜீவன் எங்க இருக்கா, இந்த 2 பேரும் ஒண்ணுன்னு யாராவது பேசுவாங்களா? பேசுனா தப்பு அப்படின்னு பூர்வபக்ஷி இது வரைக்கும் வந்திருக்கான். அடுத்த ஒரு பேராகிராஃபும் பூர்வபக்ஷியோடது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.